ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க ரயில் மியூசியம் தான். என் பேக்ல தெரியுதா, அது ரிவர்ஸ்ல தெரியல, ஃப்ரண்ட் கேமரால இருக்கிறதுனால காமிக்கிறேன். இங்கதான் வந்து இது உள்ள போய் தான் டிக்கெட் எடுக்கணும். இன்னைக்கு இந்த ரயில் மியூசியத்தை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போய் தான் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் உள்ள போவோம். இந்த இடத்துல இருந்து உள்ள போகணும். உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அந்த காலத்து ஸ்ட்ரீம் இன்ஜின் அதோட பெயிண்ட் பண்ணி அந்த டிசைனும் செட் பண்ணி இன்ஜின் மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின்ல உள்ள இந்த ட்ரெயின் ஸ்பாட்ஸ் எல்லாம் வச்சு இங்க ஒரு டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா. சரி, இப்போ வாங்க நம்ம டிக்கெட் எடுக்க போவோம். ஓகே, நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். இதுல என்ன போட்டிருக்குன்னா போர்ட்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கேலரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்கு. அப்புறம் லோகோ கேலரி, அதாவது லோகோமோட்டிவ் இன்ஜின் பத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் டாய் ட்ரெயின், இண்டோர் கேலரி, இது மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் நிறைய இங்க போட்டிருக்கு. இது வெளியில இதாங்க என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோவோட அந்த ஒரு டிசைன் மாதிரி வச்சிருக்காங்க. அது பக்கத்துல போய் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தா ஒரு இன்ஜினோட ஃப்ரண்ட் இது மாதிரி இருக்கு, அந்த மெட்ரோ இன்ஜின். சும்மா அதுல ஜஸ்ட் உட்கார்ற மாதிரி அந்த டிசைன் எப்படி இருக்குமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் அவங்க லோகோமோட்டிவ் ஓட்டுறவங்களுக்கு அந்த சீட்டோட இன்ஜின் மாதிரியே இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து இந்த வியூல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியுது அவங்களுக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய டிசைன் தான் இருக்கு. அந்த இன்ஜின்ல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்க ட்ரெயின் செட்டப் மாதிரியே தான் இருக்கு ஃபுல்லாவே. இதெல்லாம் அது கீரோட இந்த பார்ட்ஸ் நினைக்கிறேன். இது இந்த சாக் அப்சர் ஸ்ப்ரிங் வரும் பாத்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங் வச்சு ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ள போலாம். ரொம்ப ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. ட்ரிப்பு கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. சரி, இப்போ நம்ம இது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நீங்க இப்போ எல்லாரும் பார்த்த மாதிரி இப்போ ரெகுலரா ஓடிட்டு இருக்க அந்த எலக்ட்ரிக் இன்ஜின் அதே சேம் செட்டப்ல ஃபேன் எல்லாமே அப்படியே இருக்கு. இதுல வேற ஒண்ணும் இல்லை, இந்த இது மட்டும் தான் இருக்கு. நம்ம வரணும்னா உள்ள வந்தோம்னா என்ட்ரன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். இது வந்து பாத்துக்கோங்க. நம்ம இன்னும் உள்ள போய் பார்க்கலாம். கேரேஜ் மட்டும் இருக்கு. இது பார்த்தா அந்த ஸ்டீம் இன்ஜின்ல மலை பிரதேசத்துல எல்லாம் ஓடும் பாத்தீங்களா, அது மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அதோட செட்டப் தான் வச்சிருக்காங்க. அது உள்ளயும் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி போறோம். இங்க வந்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே அந்த காலத்துல இந்த இன்ஜின், இந்த ட்ரெயின் டிசைனு, லோகோமோட்டிவ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டீசல் இன்ஜின் நினைக்கிறேன். இதுவும் பாருங்க, ட்ரெயின் சிஸ்டம் மாதிரியே லாக் பண்றாங்க. ஒருத்தர் இருந்துச்சு வருது பாருங்க. இந்த டாய் ட்ரெயின்ல தாங்க நம்ம ஒரு ரவுண்டு போக போறோம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டாய் ட்ரெயின் தான். எல்லாம் ரொம்ப ஜாலியாவே போறாங்க. நம்மளும் இதுல ஒரு ரைடு போவோம். ஒரு டாய் ட்ரெயின் பார்த்தோம் பாத்தீங்களா, அது இதோட 2 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 மணிக்கு அதுல ஒரு டிராவல் பண்ணி பார்ப்போம். இப்போ லோகோமோட்டிவ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நேரோ லக்கேஜ் டீசல் லோகோமோட்டிவ் ZDM 3B175 போட்டுருக்கு. சரி, இப்போ இதுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ள வந்தோம்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக பிளே ஏரியா எல்லாமே இருக்கு. அந்த சறுக்குறது, ஊஞ்சல், சீசா எல்லாமே இங்க இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. இது உள்ள போய் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். சாரிங்க, இதுக்கு என்ட்ரன்ஸ் எதுவும் வைக்கல, எல்லாமே க்ளோஸ்டா தான் இருக்கு. ஸோ இது உள்ள போய் பார்க்க முடியாது. ஆனா இந்த இன்ஜினை வெளியில இருந்து பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது குட்டி ஸ்டீம் இன்ஜின் மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா நேரோ லக்கேஜ் பி கிளாஸ் லோகோமோட்டிவ் B793 போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் மற்ற எல்லா டீட்டெயிலும் இதுலயே போட்டிருக்கு. இதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க இதை பக்கத்துல போய் பார்க்கலாம்.
இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுல பெயிண்ட் பண்ணியிருக்க அந்த கலர் எல்லாமே. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்டீம் லோகோமோட்டிவ் தான், ஸ்டீம் இன்ஜின் தான் நினைக்கிறேன் இது. ஆமா, இந்த சைடு வந்து பார்த்தா தெரிஞ்சு பாருங்க, அந்த இன்ஜின் கரியலி போடுறது, அப்புறம் அந்த ஸ்டீமை வந்து கண்ட்ரோல் பண்றது, மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைட், அது எல்லா ஆப்ஷனுமே இங்க இருக்கு. அங்க ஒரு இன்ஜின் ஃப்ரண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் தான் இது. எந்த காலத்து மாடல் பக்கத்துல போய் பார்ப்போம். ஆக்சுவலா இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து செக்கிங்காக போறது, இன்ஸ்பெக்ஷன் போட்டிருக்கு இந்த போர்டுல. ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் கார் மார்க் 2 4 வீலர்னு போட்டிருக்கு. அந்த மியூசியத்துக்கு ஒரு சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஐவிக்காக வந்திருக்கோம். நிறைய வந்து இப்ப எப்படி ரயில்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதோட செல்லு எல்லாம் எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய அந்த மாதிரி பார்க் சில்ட்ரன்ஸ் நிறைய பேருக்காக வந்திருக்காங்க. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க வந்து பழைய ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு, இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பாருங்க. உள்ள எல்லாம் மேனுஃபேக்சரிங் இருக்கு. எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்ப எங்க ட்ரெயின் டிக்கெட்லாம், எந்த அந்த காலத்து ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கு. அது எப்ப அதுல இருந்து இப்ப லோகோமோட்டிவ் இன்ஜின்ல இருந்து என்ன நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த RRB எக்ஸாம்லாம் எழுதினா உங்களுக்கு மோஸ்ட் வேல்யூபிளா இருக்கும். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கத்துக்குங்க. எடுத்தோடனே நீங்க எடுத்த கௌத்தம் பண்ணக்கூடாது. எக்ஸாம் முடிச்சு அடுத்தடுத்து என்ன பிளான் பண்றது, அடுத்து இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு டக்குன்னு நீங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ICF வந்து சாதாரண இது கிடையாது, இது பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இங்கேயே நிறைய பாத்தீங்கன்னா மெட்ரோக்காண்டியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கொல்கத்தா மெட்ரோலாம் இங்க உள்ளே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏகப்பட்ட ஒரு வாய்ப்பா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்ஜின் நிக்க வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிரெயின் ஆப்ரேட்டிங். இது ட்ராக்ல உள்ள அந்த எல்லா ஒர்க்கும் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீல் பேஸ அதை தூக்கி இறக்குறதுக்கு எல்லாமே இந்த இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெயின் வந்து ட்ரெயின்ல உள்ள வீல் செட்டை மாத்துறதுக்காக 1887ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க ஒரு கேரேஜ் நிக்குது பாத்தீங்களா, இந்த கேரேஜ் பர்பஸ் ஃபார் வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் ஆயிரு, இந்த மாதிரி மெடிக்கல் யூஸ்க்கு வந்து இந்த கேரேஜ் இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் ரீலைஃப் மெடிக்கல் வேன்னு போட்டிருக்கு. 1997ல இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய டிசைனா இருக்கு. இது எந்த மாடல்னு தெரியல, இதை பத்தி டீட்டெயில் எதுவும் போட்ட மாதிரி இல்லை. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதுதான் இருக்கு. இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இதுல இதெல்லாம் உள்ள ஏறி பாக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, எல்லாம் க்ளோஸ்டா தான் இருக்கு. சரி, இப்போ இங்க இன்னொரு ஒரு ட்ரெயின் இன்ஜின் இருக்கு, இதை பக்கத்துல போய் பார்ப்போம் வாங்க. இதோட நேம் பாத்தீங்கன்னா ஹெர்குலஸ் அப்படின்னு போட்டுருக்கு, உங்களுக்கே தெளிவா தெரியும். இது வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ற ஒரு இன்ஜின் தான் இது. இந்த லோகோமோட்டிவ் அதுக்கு தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஷாஃப்ட், அந்த இன்ஜின்ல வர ஷாஃப்ட் இப்படிதான் இருக்கும் போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள எல்லா பார்ட்ஸுமே, இன்ஜின் போரு, அதுக்கு யூஸ் பண்ற மோட்டார், அங்க பாருங்க தெரியுதா, எல்லாமே இங்க வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுல வர மோட்டார்ஸ்லாம் நினைக்கிறேன், இது எல்லாமே வந்து தனித்தனியா டிஸ்மேண்டில் பண்ணி இங்க இருக்குது. இதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த பார்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. இந்த இன்ஜின் கிட்ட போய் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம், தெரியுதா? சரி, இப்போ அடுத்தது அது பக்கத்துல ஒரு லோகோமோட்டிவ் இருக்கு, அது போய் பார்க்கலாம். இங்க ஒரு லோகோமோட்டிவ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மீட்டர் கேஜி டீசல் லோகோமோட்டிவ் YDM1. இது 1954ல உள்ளது. இதுல போட்டிருக்காங்க ஹார்ஸ் பவர் வந்து 700 HP போட்டிருக்கு. மேக்சிமம் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா இது 88 km/h போட்டிருக்காங்க. சரி, இதை வாங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அப்படியே இதுல மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீசல் இன்ஜின், இப்ப இருக்க டீசல் கடைசியா ஒரு டீசல் இன்ஜினும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இதோட அது பவர் அதிகம். அடுத்ததா இங்க ஒரு மீட்டர் கேஜ். இப்ப இருக்கிறது எல்லாமே பிராட் கேஜுங்க. மீட்டர் கேஜ்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன ட்ராக் தான். என் காலை வந்து இந்த ட்ராக்ல இருந்து இந்த ட்ராக் வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளவு சின்னதா தான் இருக்கும். இதான் மீட்டர் கேஜ். ஆனா பிராட் கேஜ்ன்றது இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கும். மீட்டருக்கும் பிராட் கேஜ்க்கு இதான் வித்தியாசம். இந்த மீட்டர் கேஜோட
இயர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 1964. இது 80 km/h போகும்னு போட்டிருக்கு. அடுத்ததா தாங்க இருக்கு ஸ்டீம் இன்ஜின். இந்த ஸ்டீம் இன்ஜின் மாதிரியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்பவும் வருஷம் எக்மோர்ல இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு வரும். அது வீடியோ மேல நான் உங்களுக்கு டேக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ இந்த ஸ்டீம் இன்ஜின் வாங்க பார்க்கலாம். உள்ள ஏறி இருக்காங்க, அப்புறம் உள்ள போய் பார்த்துட்டு வருவேன். பரவாயில்லங்க, இதுக்கு வந்து ஏறி பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஸோ போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டீம் இன்ஜின்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த கறி ஃபுல்லா இந்த இடத்துல தான் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. ஸோ அந்த இடம் தான் இது. இப்படியே இங்கே திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட மேனுவல் ஆப்ரேட்டிங் இருக்கு. இது ஃபுல்லாகவே மேனுவலாக பண்ணுறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே திருப்ப முடியுது. கொஞ்சம் இது டைட்டாக இருக்கு, இது டைட்டாக தான் இருக்கு, இது கொஞ்சம் ஆடுது. இது எதுக்குன்னு தெரியல, ஸ்டீம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான்னு தெரில. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் அந்த கறி அடி உள்ள போடும்போது இதை பிடிச்சி நம்ம மேலே தூக்கணும் போல. அப்போனா இந்த கறி ஓப்பன் ஆகும் போல. அந்த இதுதான் இது. ஸோ சூப்பராகவே இருக்கு. இது எந்த வருஷத்துன்னு போட்டிருக்கான்னு நான் பார்த்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இங்கேயும் போட்ட மாதிரி தெரியல. சரி, இப்போ கீழே இறங்கலாம். மீட்டர் கேஜி இந்த ஸ்டீம் இன்ஜின் வருஷம் பார்த்தீங்கன்னா 1909 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இது மேக்சிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 10.65 டன்னு போட்டிருக்கு. இதை வந்து புல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்பீடு மேக்சிமம் லோடுன்னு போட்டிருக்கு, ஸ்பீடு எதுவும் போடல. மீட்டர் கேஜி ஸ்டீம் லோகோமோட்டிவ் YG4332. அங்கேயும் ஒரு லோகோமோட்டிவ் இருக்கு, அது பக்கத்துல போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த கேரேஜ்ல வரும் பாத்தீங்களா, அந்த வீல் பேஸ் தான் கீழே ஃபுல்லாவே இருக்கு, இங்க வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே அதுதான் ஒரு லோகோமோட்டிவ். அத பின்னாடி ஒரு 4 கேரேஜ் வச்சிருக்காங்க. இங்க ஜஸ்ட் இது மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் மீட்டர் கேஜ் பிராட் கேஜ்னு சொன்னேன் பார்த்தீங்களா. மீட்டர் கேஜ்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதா. அப்படியே இது வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாறினது தான் இப்போ பிராட் கேஜ். இப்போ இந்தியா ஃபுல்லாகவே இந்த பிராட் கேஜில் தான் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. மீட்டர் கேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கொடை வண்டின்னு வாங்க எங்கள் ஊர்லலாம். இது எப்படின்னா இன்ஜினில் இதில் ஒரு 5 பேர் உட்காந்துட்டு இன்ஜினியர்ஸ்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, அந்த ட்ராக்கோட அமைப்பு எப்படி இருக்கு, வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்ட்டு இதுல தான் வந்து செக் பண்ணுவாங்க. நாங்க இதுக்கு பேர் கொடை வண்டினுவோம். நீங்க என்ன சொல்வீங்கன்ட்டு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா, இப்பெல்லாம் வந்து சிக்னல் சிஸ்டம் வந்து ரெட் கிரீன் அப்புறம் வந்து ஆரஞ்சுன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கைகாட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து 90ஸ்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து ட்ரெயினுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த கைகாட்டின்றது கீழே இருக்கிறது மேலே பார்த்து இருக்கும். அப்படின்னா ட்ரெயின் வரும்னு அர்த்தம். இது கீழே இறங்கிடுச்சுன்னா ட்ரெயின் வராதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி தான் வந்து சிக்னல் சிஸ்டம் இருந்தது அப்படின்னு இருக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ல ஒர்க் ஆகுறது, அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இயர் பார்த்தீங்கன்னா 1930. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 48 போட்டிருக்கு. இந்த ஸ்டீம் இன்ஜினை உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். சாம்சங்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த பாய்லர் தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஸ்டீம் இன்ஜினுக்கானது. இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க போல. இந்த மியூசியத்துக்குள்ளேயே ஒரு லூடோ கேமோட டேபிள் செட்டப்பும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம்னு சொன்னால, ஒரு டாய் ட்ரெயின் 2 o'clock ஓப்பன் அந்த அது வந்து இந்த சைட்ல தான் உள்ள போகும். அழகா இந்த மலைக்குள்ள குகை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. உள்ள போகக்கூடாது, திட்டுவாங்க. இதுக்கு வெளியிலயும் பாருங்க, அதுக்கு ரிலேட்டடான டிராயிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு பார்க்க. இதெல்லாம் டிராயிங்ல இருக்கிறது ரியலாவே நம்ம இந்தியாவில இருக்கு. ஒவ்வொரு இடத்தோட பிளேஸ் தான் இப்படி அழகா இவங்க டிராயிங்ல காமிச்சிருக்காங்க. ஸோ இது அவ்வளவுதான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம டாய் ட்ரெயின் ஏற போறோம். இதோட டைமிங் என்னன்றது இது தெளிவா போட்டிருக்காங்க, நான் காமிக்கிறேன். இந்த டாய் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 11 AM 12 PM 12:45 PM அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம்
2 PM 3 PM 4 PM 4:40 CM இத்தனை டைம்ஸ்ல வந்து ஒரு நாளைக்கு இந்த டாய் ட்ரெயின் வந்து நீங்க ரன் பண்றாங்க, நீங்களும் டிராவல் பண்ணலாம். சரி, நான் இப்போ உள்ள போய் உட்கார போறேன். இன்னும் ஆள் இப்பதான் ஏறிட்டு இருக்காங்க. ஆனாலும் லாஸ்ட்ல உட்கார்ந்தாதான் இதோட வியூ சூப்பரா இருக்கும். அதான் நான் லாஸ்ட்ல எப்பவுமே போய் உட்கார்ந்துடுறேன். இங்க இருந்தா எல்லா இடத்தையும் வியூ பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் உள்ள வந்து உட்காந்துட்டேன். லாஸ்ட்ல உட்காந்துருக்கேன். எதுக்கு லாஸ்ட்ல உட்காந்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா சைட்லயும் வியூ பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இங்க இருந்து நான் ஃப்ரண்ட்ல பார்க்க போறேன் பாத்தீங்களா, அந்த மூவிங் ஆறது ரொம்ப கிளியராவே தெரியும். ஸோ அதுக்காகத்தான் நான் லாஸ்ட்லயே உட்காந்துருக்கேன். எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க, எவ்வளவு க்ரௌடு, எல்லாமே கிளியரா லாஸ்ட்ல உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இப்ப டைம் வந்து 1:50 ஆகுது. கரெக்டா 2 o'clock இது கிளம்பும். அதனாலதான் கொஞ்சம் ஒரு 10 minutes பிஃபோராவே வந்து சீட் பிடிச்சி உட்காந்துட்டு, வேற ஒன்றும் இல்லை. சரி, இது ஸ்டார்ட் ஆனோன்னா எப்படி இருக்குன்றத ஃபுல்லா காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மணி அடிச்சிட்டாங்க. மணி அடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டிக்கெட் செக் பண்றாங்க. உங்களை செக் பண்ண வராங்க. தேங்க்யூ. இப்பதான் நிறைய பேர் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து இதுல 2 பெட்டி இருக்கு. ஃப்ரண்ட்ல இன்ஜின் பேர் ஒரு பெட்டி, அப்புறம் இது லாஸ்ட் பெட்டி. இப்பதான் எல்லாரும் வந்து ஏறுறாங்க. டைம் பாத்தீங்களா, கரெக்டா 2 o'clock ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. டாய் ட்ரெயின்ல போலாமா வாங்க. கேக்குதா சவுண்டு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஃபுல்லா 2 பக்கமும் எல்லா வியூவும் பார்த்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் நான் பாத்தீங்கன்னா தெரியும், 5 kilometers ஸ்பீட்ல தான் போகும். 2 பக்கமும் இந்த பஞ்சியத்துல ஃபுல்லாவே வந்து நம்ம வியூ பார்க்கலாம். இந்த டாய் ட்ரெயின் இந்த வியூக்காக தான் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். இந்த ஃப்ரெண்டாய் வந்து நல்லா இத லாஸ்ட்ல உட்காந்து பார்த்தா இந்த வியூ எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி இருந்த இந்த ஃப்ரெண்டாக அதுக்காக நான் இங்க லாஸ்ட்ல வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு ரயில் கிராஸ் இருந்தப்போ 2 பக்கமும் வரக்கூடாதுன்ற மாதிரி இங்க ஒருத்தர் க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்றாங்க. அதே மாதிரி கேட் க்ளோஸ் பண்றாங்க. ஒரிஜினல் ரயில்வே எப்படி இருக்கோ லைன்ல எப்படி ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி ஒர்க் இருக்கு. எல்லா கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப சவுண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்டோர்ல உள்ள எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து டாய் ட்ரெயின்ல போகிறது நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஒரு ட்ரெயின்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. டாய் ட்ரெயின் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த புகைக்குள்ளதான் போக போறோம். வாங்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்க. புகைக்குள்ள போக போறோம். ஒரு நாய் பின்னாடியே ஓடி வந்துட்டே இருக்கு. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஜாஸ்தி ஏரியா நல்லாவே இருக்கு. இங்க மேல பாத்தீங்கன்னா ஓகே. இப்ப நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என் பேர் மகேஷ். இந்த டாய் ட்ரெயின் நல்லா இருக்கு. இந்த சென்னை மியூசியம்ல இருக்கு. வில்லுவாக்கத்துக்கு பக்கத்துல இருக்கு.
எல்லாரும் வாங்க, ஃபேமிலியோட நல்லா இருக்கும். வெளியே ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இண்டோர்ல உள்ள மினியேச்சர் அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய மினியேச்சர் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா வியூ பண்ணலாம். இதுதான் வந்தே பாரத். இப்ப இருக்கிற ட்ரெயின்ல கொஞ்சம் ஃபேமஸான டாப் கிளாஸ் அதோட மினியேச்சர் வச்சிருக்காங்க. இது வந்து டாப் ஸ்பீட் இந்தியன் ட்ரெயின்ல இப்போதைக்கு. மகாராஜா எக்ஸ்பிரஸ் அந்த கோச் இப்படிதான் இருக்கும். இந்த உள்ள செட்டப் கூட பாத்தீங்களா, ரியலிஸ்டிக்காவே அது உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் செட்டப் காமிச்சுங்க. டியூஸ்டே அதனால கொஞ்சம் ஜாலியா இருக்கு. சாட்டர்டே சண்டேல வந்ததுன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும். இந்த நாள் வந்தனால கொஞ்சம் ஜாலியா இருக்கு. நானும் வீடியோ இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோச்சஸ்ல உள்ள சீட்ஸ் அதுதான் வந்து இங்க ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காரத்துக்கு வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஸ்டேஷன்ல வந்து யூஸ் பண்ண டெலிஃபோன் இதுதான். இப்போ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறது வந்து டீசல் இன்ஜின் தான். WD-G3A அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது டீசல் மோட்டிவ்ல WD-P4Bன்னு போட்டிருக்கு. இது நம்ம நார்மலா மோஸ்ட்லா எல்லாரும் பார்த்துருக்கோம். VAP P7 சொல்லிட்டு இது வந்து எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ். இது ரெண்டுமே வந்து டீசல். இதுல இருந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக். இந்த மியூசியத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ஷாப்பும் வச்சிருக்காங்க. நான் உள்ள போல வெளியே இருந்தே காமிக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா டாய் ட்ரெயின் அந்த டிசைன் மாதிரியே கொஞ்சம் வச்சிருக்காங்க. அப்புறம் சம் புக்ஸ் இருக்கு, ரயில்வே பத்தின புக்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெயின் மியூசியம் சென்னையில இருக்க இந்த ட்ரெயின் மியூசியத்தை பத்தி ஃபுல்லாவே உங்களுக்கு சுத்தி காமிச்சிருப்பேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாவே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய்.